சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே பாட்டி காலையில் எழுந்துச்சி கிச்சனில் கஷாயம் போடுறாங்க. அதை பார்க்க சாவித்திரி, யாருக்குமா காலையில் கஷாயம் போட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. ஏன்டி நீ எதுக்கு இங்கே வந்த? ஒன்று தான் இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டால, நீ கிளம்பு போத இங்கே என் மூஞ்சிலே முடிக்காத நீன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சாவித்திரி கேட்க, என்னடி இப்படி பேசுகிறேன்னு சொல்கிற? ஆ கூட பிறந்தவன் அண்ணன், அவனுக்கே துரோகம் பண்ணிருக்க நீ உன் பொண்ணு சேர்ந்து. உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லி நினைக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. நீ முதல்ல கிளம்புடி இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்ல, சாவித்திரி உடனே மன்னிப்பு கேட்குறாங்க. அம்மா, அத்தாச்சி சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேம்மா. அண்ணிதாம்மா இப்படிலாம் பண்ண சொல்லிட்டாங்க, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி சாவித்திரி உடனே ஒரு நீலி கண்ணீர் விட்டு நாடகம் ஆடுறாங்க. அப்பத்தாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லி விட்டுறாங்க. சரிம்மா இப்போ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி கேட்க, அந்த தமிழ்ச்செல்வி பிள்ளை இருக்கால, அவளுக்கு கஷாயம் போடுறேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, குடும்பம் நான் போடுறேன்னு சொல்லவும், வேணாம் வேணாண்டி நானே போட்டுட்டேன், இந்த இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிடும், அதை கொண்டு போய் அந்த தமிழ்ச்செல்விட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எங்கே இருக்காலும் கொஞ்சம் போய் வெளியே போய் பாரு அப்படின்னு சொல்லவும், சாவித்திரி உடனே வெளில வராங்க. தமிழ்ச்செல்வி அங்கே கூட்டிகிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி மேலே மாடிக்கு போகிறாங்க. போயிட்டு தாமரைகிட்ட சொல்கிறாங்க, ஏய் தாமரை, அப்பத்தா கீழே கஷாயம் போட்டுட்ருக்காங்க தமிழ்ச்செல்விக்கு. சரிம்மா அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படி கூறுகட்டவளை, காலைல நம்மளை அண்ணன் எப்படி திட்டினாரு, அதுக்கெல்லாம் காரணம் யார்? அது தமிழ்ச்செல்வி போல தானே. அவளுக்கு இப்போது அம்மா கஷாயம் போடுறாங்க. அன்றைக்கி ஒரு மருந்து வாங்கிட்டு வந்தோமே, அதாண்டி மருத்துவ வச்சுட்டு அந்த மருந்து எடு ஒன்று. இப்போ மட்டும் போய் அந்த கஷாயத்தில் அந்த மருந்தை கலந்து, இப்போது யாருமே இல்லை. இப்போ நாம் சமயம் பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி குடிச்சிட்டு அந்த கரு கலைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி கர்ப்பமாகவே இல்லை. ஆனால் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லி இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றிட்டா, அதை வச்சு அவள் வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவோம். பிரச்சனை பண்ணி அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலோ அதே மாதிரி அவளை திரும்பவும் வெளியே துரத்தி விட்டுலாம் தாமரை அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரியும் தாமரையும் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த கஷாயத்து பொடியை எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் அங்கே அப்பத்தாவும் கஷாயத்தை அப்போ தான் போட்டு முடிக்கிறாங்க. முடித்த உடனே சாவித்திரி கேட்குறாங்க, ஏ சாவித்திரி, தமிழ்ச்செல்வி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க, அவள் வேலை பார்த்துட்ருக்காம்மா, அவளையும் இங்கே கூப்பிட்டுக்கிட்டு கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்டி நீ போகிற, அவளை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவள் வேலை பார்த்துட்ருக்கா, குடும்பம் நானே கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு இங்கே அந்த கஷாயத்தை வாங்கிக்கிட்டு சாவித்திரி போகிறாங்க. வெளியே போன உடனே தாமரை கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பொடி அதில் கலந்துடுறாங்க. கலந்துட்டு தமிழ்ச்செல்விட்ட கொடுக்கலான்ட்டு சாவித்திரி போகிறாங்க. இந்த பக்கம் இங்கே அமைச்சர்கள் சொன்ன மாதிரியே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வி கூப்பிட்டு பிரச்சாரத்துக்கு அனுப்பு சன்னியாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாண்ணா, சரிண்ணே, தமிழ்ச்செல்வி கூப்பிட்டு அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக சன்னியாசி தமிழ்ச்செல்வி கூப்பிட வராங்க. சாவித்திரி அப்போ தான் கஷாயத்தை எடுத்துகிட்டு நேராக தமிழ்ச்செல்விட்ட போகிறாங்க. ஏ தமிழ்ச்செல்வி, இந்தா கஷாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கொடுத்தாங்க, நீ இன்னும் கஷாயம் குடிக்கலையாமே, இந்த கஷாயத்தை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கஷாயத்தை கையில் வாங்குறாங்க. அப்போ தான் சன்னியாசி வந்து, தமிழ்ச்செல்வி, ஏம்மா தமிழ்ச்செல்வி அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அண்ணன் கூப்பிட்டாருமா, சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். மாமாவாம்மா, இந்த வந்துட்டேன் மாமா. அம்மா இதை பிடிங்க, இந்த வந்துடுறேம்மான்னு சொல்கிறாங்க. இது தமிழ்ச்செல்வி, இதை குடிச்சிட்டு போடி அப்படின்னு தாமரை சொல்ல, இல்லை மாமா கூப்பிட்டாலாம், எதுனா முக்கியமான சமாச்சாரமாக இருக்கும், இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயத்தை கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வி ஓடிடுறாங்க. உடனே தாமரை செம்ம டென்ஷனாக வராங்க. பாத்தியாம்மா, இவளுக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போதாம்மா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றிடுது அவளை அப்படின்னு சொல்ல, விடுடி, அங்கே போயிட்டு திரும்ப அவள் இங்கே தானே வரப்போகிறா, அப்படியே அங்கேயே வந்துடுவா பேலஸில், வரட்டும். அவள் வந்த உடனே இன்றைக்கி இந்த கஷாயத்தை அவளை குடிக்க வைக்காமல் நான் இங்கேருந்து போகக்கூடாது புரிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வி போயிட்டு, மாமா கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு சொல்ல, சன்னியாசி அமைச்சர்கள் சொன்னதுனால அவங்களே பிரச்சாரத்துக்கு போட்டோம், தமிழ்ச்செல்வியை பிரச்சாரத்துக்கு போக சொல்லு, போஸை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா போஸு அப்படின்னு சன்னியாசி கேட்க, இல்லை சன்னியாசி, அந்த பொண்ணு தனியாக போவேணாம், போஸ் கூட போட்டோம் அப்படின்னு சொல்லவும், வேண்டாண்ணே, காலைல இந்த ஈஸ்வரி சாவித்திரிலாம் பண்ண காரியத்தை பார்த்தீங்களா, அதுங்களோட இந்த போஸு பைய கூட்டு தான், அவன் தான் பொம்பளைங்க மாதிரி அவனுக்கு கூட சுற்றிட்டு இருக்கானே, அப்படி இருக்கும்போது அவன் போன செட் ஆகாதுண்ணே, அதுவும் இல்லாமல் அவன் ஒரு ஊமை கொட்ட பைய, பேசவும் மாட்டான், தமிழ்ச்செல்வி கூட சேர்த்து போட்டோம், அப்போ தான் ஊர் மக்களுக்கும் எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் யோசிச்சுட்டு, சரி ஓகே சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் குளிக்கிறதுக்காக போகிறாரு. உடனே சன்னியாசி சேதுவை கூப்பிட்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு இங்கே ஒரே சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்ல, மாமாவுக்காக நம்ம பிரச்சனை பண்ண போகிறோம், அதுவும் சேது கூட வராரு, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி செம சந்தோஷப்படுறாங்க. சேதுவை கூப்பிட்டு சன்னியாசி, சேது, தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு உன் அப்பா பிரச்சாரத்துக்கு போக சொன்னாரியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, அப்பா சொன்னாரா அப்படின்னு சேது கேட்க, ஆமாய்யா அப்படின்னு சொல்லுவோம். சேதுக்கு சந்தோஷம் தாங்கலை.
ஒரு பக்கம் தான் அப்பா தன்னை திரும்பவும் மதித்து ஒரு வேலை கொடுத்துருக்கான்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அழைச்சிட்டு இங்கே பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க போட்ட பிளான் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற கடுப்பில் சாவித்திரி இங்கே இருக்காங்க. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே போஸு திரும்பவும் ராஜாங்கத்தோட சேர முடியாமல் போச்சுன்னு சொல்லி ஈஸ்வரி செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஈஸ்வரி அப்படியே போஸை திட்டுறாங்க. அட போடா போஸு, ச்சே எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லவும் போஸ் சொல்கிறான், என்னம்மா நீங்கள் பண்ண காரியத்தினால தாம்மா இன்றைக்கி பெரியப்பா என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மட்டும் அந்த அத்தை கூட கூட்டு சேராமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சரியாக இருந்திருக்கும். நீங்கள் போய் தாமரை கொடியும் அத்தை கொடியும் கூட்டு சேர்ந்து அந்த கடையை அடிச்சு நொறுக்குறேன் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போது தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போ ராஜாங்க பெரியப்பா அதுக்கு என்னையும் ஒதுக்கி விட்டார். இப்போ என்னம்மா பண்ணுறது, எப்படிம்மா நம்ம திரும்ப பழையபடி மாறுறது அப்படின்னு சொல்லவும் உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை போஸு, இனிமேல் நம்ம பொறுத்திருந்தா வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அந்த தமிழ் செல்வியை முடிச்சு விடணும், இல்லைனா உங்கள் பெரியப்பனை முடிச்சு விடணும்டா. 2 பேரில் ஒரு ஆளை முடிச்சு விட்டா தான் நாம் பிழைக்க முடியும் போஸு அப்படின்னு சொல்ல, மா என்னம்மா சொல்கிற? ஆமாம் போஸு, இருக்க அந்த தமிழ்ச்செல்வி ஆலமரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கா. நாம் தான் சரியாக பார்க்காம இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவள் இப்போ பிரச்சாரத்துக்கு போயிருக்காள, பிரச்சாரத்துலேயே வச்சு அவள் கதையை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். தமிழ்ச்செல்வி போன துக்கத்தில் சேர்த்து குடிக்க அமைச்சிருவான். அப்புறம் அவனுக்கு நாமளே ஊற்றி கொடுத்து ஒரு குடிகாரனா அவனை ஒரு டம்மி பீஸாக வச்சுக்கலாம். அப்புறம் ராஜாங்கத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நாம் இந்த சொத்தை முழுவதுமாக ஆட்டிய போட்டுடலாம் போஸு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே போஸு, சரிதாம்மா, நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ சொல்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணால் மட்டும்தான் பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சரி போஸு, எனக்கு தெரிஞ்சு பக்கத்து ஊர் 4-5 பசங்களை கூப்பிட்டு கூட்டமாக அந்த பிரச்சாரத்துக்கு போக சொல்லு. போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணி தமிழ்ச்செல்வியை அப்படியே காது வச்ச மாதிரி அங்கேயே முடிச்சு விட சொல்லு. இது யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம போகிற பிளான் வெளியே போணுச்சுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அப்புறம் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இப்போயே ஆளுங்க அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போஸு வெளியே போய் ஃபோன் பேசுகிறாரு. ஃபோனில் பேசி பக்கத்து ஊரில் இருக்கிற அவருடைய அடியாளர்களை அனுப்புகிறாரு. அதே மாதிரி அவங்களும் தமிழ்ச்செல்வி போகிற பிரச்சார கூட்டத்துக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே சேது கூட இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம ஈஸ்வரி மறந்துடுறாங்க. ஸோ சேது இருக்கும்போது ஒரு 5 ரவுடி பசங்க போய் தமிழ்ச்செல்விகிட்ட கலாட்டா பண்ணால் சேது சும்மாவாக இருப்பான் பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி அங்கே கூட்டத்தில் போயிட்டு தமிழ்ச்செல்வி பேசும்போது சும்மா தேவைலாம் பேசிட்டு இருக்காதமான்னு சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணி அங்கே கலவரமாக மாற்றி அந்த 5 பேரும் தமிழ்ச்செல்வியை தாக்கத்துக்கு ஓடி வராங்க. பார்த்தா அப்படியே எட்டி ஒரு உதை 2 பேர் பறக்கிறானுங்க. பார்த்தா சேது அங்கே தான் இருக்கார். சேது இருக்கும்போது தமிழ்ச்செல்வி மேலே கை வைக்க முடியுமா? வந்த 5 பேரையும் புரட்டி இருக்கார் சேது. புரட்டி எடுத்த மட்டும் இல்லாமல் அதில் 2 பேரை கருப்பை பிடிச்சி வச்சுக்கிறாரு. பிடிச்சி வச்சுட்டு சேது வந்ததுக்கு அப்புறமா, மாப்பிள்ள யாருன்னு நீ விசாரிக்க மாப்பிள்ள, திரும்பவும் தாமரை தான் அமைச்சிருக்க போகிறா அப்படின்னு கேட்க, திரும்ப பல அற விடுறாரு சேது. உண்மையை சொல்லுங்கடா, யார் அமிச்சா? இல்லை உங்களை இங்கேயே குத்தி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் அவனுங்க உண்மையை ஒத்துக்கிறானுங்க. இது மாதிரி போஸ் தான் அமிச்சாருன்னு சொல்கிறானுங்க. அதை கேட்டோன்னே இங்கே சேது செம்ம ஷாக்காக வர்றாரு. நேராக தென்னந்தோப்புக்கு போகிறாரு. போஸ் அங்கே உட்காந்துருக்கான். போஸை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தமிழ்ச்செல்வியை கொள்ளவே ஆள் அனுப்புவ, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறாரு. விஷயம் கேள்விப்பட்டு ராஜாங்கமும் தென்னந்தோப்புக்கு வந்துடுறாரு. வந்து ராஜாங்கம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது போஸ் வந்து சேதுடைய இடத்த பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கான். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதுக்காக தான் ஒரு ஆத்தத்தை இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி போஸு போதையில் உளர இங்கே ராஜாங்கத்துக்கு அப்போ தான் புரியுது. ஸோ தான் பையனும் தான் மருமக மட்டும்தான் தான் நல்லா இருக்கணும், தான் மரியாதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த சொத்தை எப்போ ஆட்டையை போகலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா? அப்போ நாம் தான் சரியாக புரிஞ்சுக்கலையான்னு சொல்லி ராஜாங்கம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. என்னை மன்னிச்சிருமா, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதனால தான் என்னை இப்படி முட்டா பசங்களை வச்சிருந்து நல்லாவே ஏமாற்றி கழுத்துருக்க நினச்சிருக்காளுங்க. ஸோ என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. மாமா என்னங்க மாமா, நீங்கள் மரியாதையாக இருக்கணும்னு தான் மாமா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதை தாண்டி நீங்கள் எனக்கு என்ன பண்ணாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியுமாம்மா? ஏன்னா நான் உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்ல இங்கே ராஜாங்கத்தால் பேசவே முடியல. ச்சே, சின்ன பொண்ணாக இருந்தாலும் நீ பெரிய மனுஷிமா, அதனால தான் என்னுடைய மன்னிப்பை கூட நீ பெருந்தன்மையாக எடுத்துக்கிற. ஆனால் நான் ஒரு பாவிமா, உன்னை சரியாக புரிஞ்சிக்காமல் உன்னை எவ்வளோ துன்புறுத்தியிருக்கேன் பாருன்னு சொல்லி ராஜாங்கம் இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. ஒரு பக்கம் போஸு, சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரைலாம் நினைக்கும் போது ராஜாங்கத்துக்கு செம்ம கோவம் வருது. இனிமேல் இந்த 4 பேர் வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாரு. இந்த 4 பேரோட நிலமை அப்படிங்கிறது இப்போது கேள்விக்குறியாக மாறுது.
ஸோ கண்டிப்பாக அந்த 4 பேரையும் அடித்து துரத்திட்டு சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேர்த்து வச்சு இந்த குடும்பத்தில் இனிமேல் பிரச்சனையும் இல்லாமல் ராஜாங்கம் பார்த்துப்பாரா, இல்லை என்ன மாதிரியான திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம்.